வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இன்று இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசிய ராமநாதன் அர்ச்சுனா எம்பி, எமது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை பேசாத பல விஷயங்களை தொட்டு பேசியுள்ளார். இப்படியொரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் சமீப காலத்தில் இலங்கை நாடாளுமன்றம் கண்டதில்லை என்று கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் இன்றைய நாடாளுமன்ற உரையை வேறு ஊடகங்களிலும் இணையத்திலும் பார்த்திருப்பீர்கள். அதனால் இந்த ஒளிப்பதிவை இங்கு நாம் இணைக்கவில்லை. ஒருவரின் உரையை மட்டும் இணைப்பது ஊடகமல்ல, அந்த உரை தொடர்பான எமது கருத்துக்களை கூறுவதே ஊடகம். அதைத்தான் தாய்நாடு யூடியூப் சேனலில் நாம் செய்கிறோம். நாடாளுமன்றத்தில் முழுமையாக எதிர்ப்பு அரசியலையே கடந்த காலத்தில் தமிழ் தேசியம் பேசிய எம்பிக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் இதுவரை கிடைத்த பலன் பூஜ்ஜியம்தான். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் இன்றைய நாடாளுமன்ற உரையில் அரசாங்கம் செய்த சில நல்ல விஷயங்களை பாராட்டியும் உள்ளார். இன்று அவர் பேசிய போது, உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் புதிய விடயங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றீர்கள். அதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அதில் ஒன்றுதான் கிராமப்புறங்களில் உள்ள வைத்தியசாலைகளை மேம்படுத்துவது. அது தவிர முயற்சியாளர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களை ஊக்குவிப்பது போன்ற விடயங்களை மேம்படுத்தியிருக்கிறீர்கள். எனக்கு அது சந்தோஷம் என்று குறிப்பிட்டார். இனப்பிரச்சினை பற்றி சில கருத்துக்களையும் தெரிவித்தார். இதுவரை இலங்கையில் அரசியல் செய்தவர்கள் இனப்பிரச்சினையை வைத்து அரசியல் செய்தார்கள். இப்போதும் அப்படி செய்பவர்கள் உள்ளார்கள். அதையும் தொட்டு காட்டினார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா. நாடாளுமன்றத்தில் இன்று அவர் பேசிய போது, இந்த நாட்டில் மொழி அடிப்படையில் 2 இனங்கள் இருக்கின்றோம். ஒன்று தமிழினம், மற்றது சிங்கள இனம். தமிழினம் என்று நாங்கள் பார்க்கும்போது அது தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களையும் குறிக்கிறது. இந்த நாட்டிலே 76 வருட வரலாற்றை பற்றி கதைக்கிறோம். இங்கு எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளன. ஆனால் ஆளுங்கட்சி சொல்லுகிறது எதிர்கட்சி தான் எங்களுடைய நாட்டிலே முக்கியமான பிரச்சனை என்று. எதிர்கட்சி என்ன சொல்கிறது? ஆளுங்கட்சி எங்களுடைய நாட்டிலே முக்கியமான பிரச்சனை என்று. அது மட்டும்தான் பிரச்சனையா? எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? சிங்கள மற்றும் தமிழ் மக்கள் இடையிலான தொடர்பாடல் இடைவெளி. வடக்கு மக்களை எடுத்து பார்த்தீர்களானால் பெரும்பாலான வடக்கு மக்களுக்கு சிங்களம் கதைக்க முடியாது. தெற்கு மக்களை எடுத்து பார்த்தீர்களானால் பெரும்பாலான சிங்கள மக்களுக்கு தமிழ் கதைக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், 1970ஆம் ஆண்டுகளிலிருந்து எங்களுடைய குரலை வெளியேறாமல் வைப்பதற்காக எங்களுடைய குரல்களை நெருக்க தொடங்கினீர்கள். 1976ஆம் ஆண்டு தமிழினம் பிரகடனம் என்பதை தந்தை செல்வா என்பவர் உங்களுக்கு முன்மொழிந்தார். 1983ஆம் ஆண்டு என்ன நடந்தது? எங்களுடைய மக்களை துண்டு துண்டாக வெட்டி போட்டீர்கள். சிங்கள மக்கள் என்றால் எங்களுடைய வயிற்றை கிழித்து சாப்பிடக்கூடியவர்கள் என்ற ஒரு பிரமிப்பை எங்களுடைய நாட்டிலே ஏற்படுத்தி இருந்தீர்கள். உங்களுக்கும் ஞாபகம் இருக்கலாம், தமிழ் மக்கள் என்றால் தற்கொலை குண்டுதாரிகள், தலதா மாளிகைக்கு குண்டு வைப்பவர்கள் என்றுதான் உங்களுக்கும் இந்த மீடியாக்கள் எங்களை உங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கும். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்களுடைய 2 இனங்களுமே ஒரு நல்ல புரிந்துணர்வு ஒன்று வந்து இருக்கிறது. நாடாளுமன்றத்தை பாருங்கள். ஆளும் கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம். இவர்கள் எங்களிடம் கதைக்கும் போது எவ்வளவு நல்ல விடயங்களை கதைக்கிறார்கள். தமிழ் சிங்களம் என்ற வேறுபாடு இல்லாமல் தான் நாடாளுமன்றத்திலே இருக்கிறோம். அதன் பிறகு நாங்கள் வீடுகளுக்கு போகும் பொழுது அல்லது எங்களுடைய கிராமங்களுக்கு போகும் பொழுது என்ன சொல்லுகிறோம்? தமிழ் மக்களை கொலை செய்ய வேண்டும், சிங்கள மக்களை கொலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதுதான் அரசியல். அதைதான் மாற்ற வேண்டும் என்றார் அர்ச்சுனா எம்பி. இப்போது பரவலாக சர்ச்சைக்குரியதாக உள்ள தையிட்டி விகாரை பற்றியும் அர்ச்சுனா எம்பி பேசினார். தமிழ் தேசியம் பேசும் எம்பிக்களின் பேச்சிலிருந்து அவரது பேச்சு மாறுபட்டு இருந்தது. இன்று அவர் பேசிய போது, உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வடக்கிலே தையிட்டி விகாரை ஒன்று இருக்கிறது. அந்த தையிட்டி விகாரை இடிப்பு சம்பந்தமான பிரச்சனையில் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் என்றார். யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். அதில் 2 மட்டுமே தமிழ் தேசியம் பேசும் ஆட்கள். அவர்கள் விகாரையை இடிக்க வேண்டும் என்கிறார்கள். மீதி 3 பேர் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள். அவர்களையும் தையிட்டி விகாரை இடிப்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எப்படி கொண்டு வருகிறார் அர்ச்சுனா எம்பி? இதோ இப்படிதான்.
அவர்கள் 5 பேரும் சொன்னார்கள் விகாரையை இடிக்க வேண்டும் என்று. உண்மையிலேயே அதில் 3 வாயே திறக்கவில்லை. மௌனம் என்பது சம்மதத்திற்கு அறிகுறி என்பார்கள். அதனால்தான் அந்த 5 பேரையும் அப்படி நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நான் நினைக்கின்றேன், இந்த நாட்டிலே ஒரு கோவிலை இடிப்பதாலோ, ஒரு பன்சலையை இடிப்பதாலோ, ஒரு சர்ச்சையை இடிப்பதாலோ ஒரு நிரந்தரமான சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது. அதனால்தான் நான் ஜனாதிபதியிடம் சொல்லியிருக்கின்றேன் விகாரையை இடிக்க வேண்டாம் என்று. அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பெரும்பாலான தமிழ் எம்பிக்கள் இருக்கிறார்கள். தமிழ் மக்களிடம் போய் அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், நாங்கள் எப்படியாவது தமிழீழத்தை கொடுப்போம், சுயநிர்ணயம் கிடைக்கும் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதன் பிறகு சிங்கள எம்பிக்களிடம் போய் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் ஏக ராஜ்யம் ஒன்றை கொண்டு வருவோம், ஒரு ராஜ்யம் என்ற ஒன்றை கொண்டு வருவோம், இங்கே சமஷ்டி இல்லை, யாழ்ப்பாணம் வந்தவுடன் சமஷ்டி என்கிறார்கள். இப்படியான தமிழ் எம்பிக்களை நாங்கள் இல்லாது ஒழித்து விரட்டுவோம். உண்மையை எடுத்துச் சொன்னால், இன்றைய நிலைமையிலேயே இலங்கையில் வாழும் எந்த ஒரு தமிழனுக்கும் நாட்டை 2ஆக பிரிக்க வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இதயத்தில் இல்லை. எங்களுடைய நெஞ்சிலே ஒரு நாளும் அப்படி நாட்டை 2ஆக பிரிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லை என்றார். தமக்கு பேச சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நான் இந்த நாடாளுமன்றத்திற்கு வந்து 77 நாட்களாகின்றன. இன்று வரை என்னை ஒழுங்காக கதைக்க விடவில்லை. அதன் பிறகும் நான் எங்களுடைய ஜனாதிபதிக்கும் கடமைப்பட்டு நன்றியுடன் இருக்கிறேன். எங்களுக்கு இந்த மாதிரியான வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்ததற்கு நான் சில விடயங்களை கூற வேண்டும். அதனால் உங்களுக்கு நெஞ்சுவலி ஏற்படும், அதற்கு நான் பொறுப்பில்லை. யாழ்ப்பாண நூலகத்திற்கு 100 மில்லியன் ஒதுக்கி இருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். யாழ்ப்பாணத்திற்கு பிச்சை போடுவது போல 100 மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. வடக்கு வீதிகளுக்கு 5000 மில்லியன் ஒதுக்கி இருக்கின்றீர்கள். வரவு செலவு திட்டம் பற்றி நீங்கள் தந்த புத்தகத்தை நான் நன்றாக படித்திருக்கிறேன். உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலுக்காக நீங்கள் யாழ்ப்பாணம் நூலகத்தினை பயன்படுத்துகிறீர்கள். வடக்கு கிழக்கில் 35 வருடம் போர் நடந்தது. அதில் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட விட்டு சென்றோம். மொத்த மூலதன செலவில் வடக்கு கிழக்கிற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 0.1% மட்டுமே ஆகும். இது அனுர அரசாங்கம் தமிழர்களுக்கு போட்ட பிச்சை. 45,000 தமிழர்களை கொன்றுவிட்டு இதுவே எங்களுக்கு போடும் பிச்சை. அத்துடன் சுகாதாரத்துறையில் வடக்கிற்கு 0.6%, கிழக்கிற்கு 0.8% ஒதுக்கி உள்ளீர்கள். முடிந்தால் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள். பில்லியன் கணக்கான பணத்தை நாம் நாட்டிற்குள் கொண்டு வருகின்றோம். தமிழன் பிச்சை வாங்க தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். காங்கேசன் துறையை எங்களுக்கு தாருங்கள். நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று காட்டுகிறோம். நாங்கள் வடக்கு மாகாணத்திலிருந்து சீமெந்து தந்தோம், கென்யாவில் இருந்து கரும்பு தந்தோம், ஆனையிரவிலிருந்து உப்பு தந்தோம். எங்களது உதிரங்களை முழுக்க எடுத்துவிட்டு எங்கள் இனத்தை அழித்துவிட்டு நீங்கள் இப்போது எங்களுக்கு பிச்சை தருகிறீர்கள். நான் இந்த அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு வைத்திருந்தேன். ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது என தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சரிடம் எங்களுடன் கதைக்குமாறு கோரிக்கை முன்வைத்துள்ளேன். நான் எழும்பி கதைத்தால் மைக்கை ஆஃப் பண்ணுகிறீர்கள். எங்களுடன் கதைக்க என்ன பயம் உங்களுக்கு? உங்களுடைய ரோஹண விஜயவீர தீவிரவாதி இல்லை, ஆனால் எங்களுடைய பிரபாகரன் தீவிரவாதி. எங்களுடைய அரசியல்வாதிகள் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் சேர்ந்தால் பிரச்சனை வந்துவிடும் என டீல் போடுகின்றார்கள். டீல் பேசி கேம் ஆடினால் நல்ல அரசியல்வாதி, உண்மையை கதைத்தால் நாங்கள் தீவிரவாதி. உண்மையை கதைத்தால் உங்களுக்கு முதுகு வலிக்கும். நான் நாடாளுமன்றத்திற்கு வந்திருப்பது வைத்தியசாலையிலிருந்து கொடி தூக்கியோ கம்பு தூக்கியோ வரவில்லை என கூறியுள்ளார்.